தமிழ்நாடு உட்பட 5 ஸ்டேட்ஸோட எலெக்ஷன் இயர் இது. ஸோ நமக்கு தமிழகத்துக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதே இல்லை அப்படின்ற மாதிரியான இந்த 5 ஸ்டேட்டை வச்சு குறிப்பா தமிழ்நாட்டை வச்சு என்ன மாதிரியான ஸ்பெஷல் அறிவிப்புகள் இல்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? மத்திய அரசாங்கத்தோட நிலைமை என்னன்னா, அவங்க எவ்வளவுதான் தமிழ்நாட்டை செஞ்சாலும் தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அதனால எதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சா நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா செய்வாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டாங்க. போன வருஷம் பட்ஜெட் வந்துட்டு எல்லாரும் கமெண்ட் அடிச்சது என்னன்னா, நான் உட்பட A to B அப்படின்னு ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்கு, கரெக்டுங்களா? சோ ஆனந்த பவனாது சொல்லுவாங்க. சோ ஆமா, A to B அப்படின்னு சொல்லாங்க. அது போல போன வருஷத்து பட்ஜெட் A to B தான் இருந்தது. அதாவது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் உண்டான பட்ஜெட் தான் இருந்தது. ஏன்னா அந்த 2 மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களும் பிஜேபி சப்போர்ட் பண்ணி பிஜேபியோட ஆட்சியை அங்க காப்பாத்திட்டாங்க. சோ அதனால தமிழ்நாடு அந்த காலத்துல இருந்தே, அதாவது நான் சொல்றது அறிஞர் அண்ணா காலத்துல இருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு ரஜினிகாந்த் மாதிரி நம்ம வழி தனி வழி. இந்தியாவில எந்த மாநிலமுமே இந்திக்கு எதிராக பேசுறது இல்லை. நாம இந்திக்கு எதிராக பேசுவோம். இந்திக்கு எதிராக பேச மாட்டோம், இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுவோம். கரெக்டா. சோ அதே போல தமிழகத்துடைய மக்கள், வட இந்தியால இருக்கிற என்னுடைய பிஜேபி நண்பர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பிஜேபி கடவுள் நம்பிக்கையை வச்சுதான் பல மாநிலங்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்தியாவிலேயே அதிகபட்சமான கோயில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல. நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டுலதான் பிஜேபி நம்பர் 1 இருக்கணும். ஆனா பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுல கால் ஒன்ற முடியல. இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னப்போ அதுக்கு நான் சொன்னேன், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்க. அவங்க காலையில பெரியார் மீட்டிங்க்கு போவாங்க, கடவுள் மறுப்பு மீட்டிங்னு. ஆனா சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க. சோ அதனால அவங்க ஒரு பெரியாருடைய கொள்கைகளையும் கடவுள் நம்பிக்கையும் அரசியலையும் தனித்தனியா பிரிச்சு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன்